யோசுவா 9ஆம் அதிகாரம். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்கள் ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் வீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாகும், நாங்கள் எப்படி உங்களுடைய உடன்படிக்கை பண்ணலாம் என்றார். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்தில் செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உமது அடியார், எங்களுடைய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அஞ்சே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுது இது உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகள் புதிதாயிருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமற் அவருடைய போஜன பதார்த்தங்களில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோടെ காப்பாற்றும் உடன்படிக்கை அவர்களோடு பண்ணினார். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு வீரர்கள் ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின் அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பெயேரோத், கீரியாத் ஏயாரிம் என்பவை. சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோടെ வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாரும் இறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடு சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாயிருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்தின் கொடியை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உங்கள் அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவ நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் இறகு வெட்டுகிறவர்களாகவும்
தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினான் என்பதே. யோசுவா 10ஆம் அதிகாரம். யோசுவா ஆயையை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்ட போது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல பெரிய பட்டணம் ஆயை பார்க்கிலும் பெரிதுமாயிருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கிபியோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூதின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய யபியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூதின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவா இடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்ய பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனுடைய கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டார். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்கள் கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியை துரத்தி அசேக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனில் இருந்து இறங்குகிற வழியில் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தர் நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானது நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் மக்கேதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மக்கேதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயில் புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்கள் தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்துக்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து, அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து இடத்துக்கு கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்மூதின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியில் இருந்து அவனிடத்துக்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவின் இடத்துக்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷர் எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள்
கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒலித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயில் அடைத்தார். அந்நாளிலே யோசுவா மக்கெதாவை பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்து அதன் ராஜாவையும் அதிலுள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காம சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதேவின் ராஜாவுக்கும் செய்தான். மக்கேதாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதின் ராஜாவுக்கும் செய்தான். லிப்னாவில் இருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதை 2ஆம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதிலுள்ள எல்லா நரஜீவன்களையும் பட்டய கருக்கினால் அழித்தார். அப்பொழுது கேசரின் ராஜாவாகிய ஓராம் லாகீசுக்கு துணை செய்யும்படி வந்தான். யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டான். லாகீசில் இருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதிலுள்ள சகல நரஜீவன்கள் அந்நாளிலே தானே சங்காரம் பண்ணினான். பின்பு எக்லோனில் இருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவருமாய் எபிரோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினால் அழித்தார். அதையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான். பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட தேபீருக்கு திரும்பி போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான். அவைகளை பட்டய கருக்கினால் அழித்து அதிலுள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரை மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல தேபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சமபூமியும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதேஸ் பர்னேயா துவக்கி காட்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தான். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் என்பதே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும் ஆண்டவரே. நீர் சொல்லாம உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாத, நீர் வெளிப்படுத்தாம உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாத. எங்களோடு பேசும், நாள் முழுவதும் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ளும். உடைய சட்டை நிழலில் எங்களை மூடி மறைத்து கொண்டு நீ வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.